ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே.
यीशु जिंदा है, ओ जीवित परमेश्वर, जीवित परमेश्वर, धन्यवाद प्रभु। हालेलुया, हालेलुया, होसन्ना, 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 होसन्ना, पवित्र, पवित्र, तू ही सर्वशक्तिमान प्रभु है। पवित्र, पवित्र, तू ही सर्वशक्तिमान प्रभु है। तू ही राजा है, तू ही राजा है। तू ही राजा है, तू ही राजा है। आमीन। यीशु मसीह के मधुर नाम से मानते हैं, आमीन, आमीन, आमीन। ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर के लिए कुछ भी असंभव नहीं है। அவருடைய வார்த்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நிச்சயம் அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. जो भी परमेश्वर के वचन पर विश्वास करते हैं वो वचन उनके जीवन में ऐसा ही काम करती है। ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். एक वचन की ओर ध्यान दें। யோபு எழுதின புத்தகம் 42வது அதிகாரம். अय्यूब की किताब उसका 42वीं अध्याय। யோபு 42வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். अय्यूब की एकदम अंतिम अध्याय में हम पढ़ते हैं। 2ஆம் வசனம் दूसरा आयत। நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். वैसे हम सब जानते हैं। தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. मैं जानता हूँ कि तू सब कुछ कर सकता है और तेरी युक्तियों में से कोई रुक नहीं सकती। தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், तू सब कुछ कर सकता है அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. और आपके लिए कुछ भी असंभव नहीं है। ஆமென். आमीन। நாம் நினைப்பதற்காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். यानी हमारी सोचों से भी बढ़कर वो कार्य करने वाला परमेश्वर है। முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையில ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் இருக்குமா? पहले की स्थिति में से बाद की स्थिति बहुत ही और अच्छे बन जाएगी। முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் பின் இருக்கிற காரியம் ரெட்டிப்பா இருக்க மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய். यानी हमारी बीता हुआ जीवन की बातों से बढ़कर हमारी आने वाला कार्य बहुत आयत से होगी। இது யோபுடைய வாழ்க்கையில நடந்ததை நாம் பார்க்கிறோம். अय्यूब के जीवन में इस तरह हुआ हम देखते हैं। ஒரே நாள்ல எல்லாவற்றையும் அவன் இழந்த மனுஷன். उन्होंने एक ही दिन में अपना सारा आशीष को खो दिया था। அந்த ஒவ்வொரு நியூஸும் அவன் வாழ்க்கையில வரும்போது அவன் இருதயம் எல்லாம் உடைந்திருக்கும். हर एक बार जब खबर उनके पास पहुंच रही थी तो उनका दिल टूट गया होगा, ஆனால் அவன் விசுவாசத்தை விடவில்லை. लेकिन अपने विश्वास को उन्होंने छोड़ा ही नहीं। கர்த்தர் மேல நம்பிக்கையாய் உறுதியாய் இருந்த மனுஷன். यहोवा के ऊपर उन्होंने विश्वास से रहा, दृढ़ता से रहा। கர்த்தர் அதற்கு எல்லாம் வேண்டிய பிரதிபலனை கர்த்தருக்கு கொடுக்குது நான் பார்க்க முடியும். परमेश्वर उसके सारे प्रतिफल को उनको देते हुए हम देखते हैं। அதே போல உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இப்போ பார்க்குற சில காரியங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருக்கலாம். वैसे ही आज अपने जीवन में जो भी बातें देखते हैं शायद आपके लिए बिल्कुल वो पसंद नहीं रहा होगा। நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல போகிறேன், முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். लेकिन आपसे ये कहना चाहते हैं पिछले दिनों में अगला दिन अधिक आशीष रहेगी। आमेन, हालेलुया।
அந்த வசனத்தை வார்த்தையை விசுவாசித்து இந்த வேத வசனத்தை கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். इस वचन पर विश्वास करते हुए आप परमेश्वर के इस वचन पर ध्यान देने के लिए आपसे विनती करते हैं. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை வாசிக்கும்போது पहला कार्य यूहन्ना पहला अध्याय का 46ஆம் வசனத்தில் 46 को हम पढ़ेंगे. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாத்தான்வேல் சொல்லுகிறாரு, नतनेल ने कहा, क्या कोई अच्छी वस्तु भी नासरत से निकल सकती है? நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா? क्या नासरत से कोई अच्छी वस्तु निकल सकती है? அப்ப அன்றைக்கு அந்த நாட்கள்ல ஜனங்களுடைய கேள்வி இதுதான், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா? यानी उन दिनों में लोग इस तरह सोच रहे थे, नासरत से कोई भी अच्छी वस्तु नहीं आ सकती है. சோ அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு, இந்த ஊர்ல இருந்து எந்த நன்மையுமே வராது என்பது. उन दिनों में उन लोगों ने जान लिया कि इस गांव में से कुछ भी अच्छे कार्य नहीं आ सकता. ஆனாலும் பிலிப்பு சொல்லுகிறார், நீ வந்து பார் என்று சொல்லுகிறார். लेकिन फिर भी फिलिपुस ने कहा, तू चलकर देख ले. ஹalleluya, हालेलुया. இதே வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. इसी वचन को आप भी विश्वास करें. ஒருவேளை உங்க குடும்பத்திலிருந்து, உங்க சமுதாயத்திலிருந்து, ஏன் உங்க ஊர்ல இருந்து எந்த ஒரு நன்மையும் வராது என்பது இந்த உலகம் சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, வந்து பார், நடக்க வேண்டிய காரியங்களை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென். यदि आप में से कोई भी कहे आपके गांव में से, आपके जीवन में से कोई भी अच्छी वस्तु नहीं आ सकती है करके, लेकिन आप यूं कहिएगा विश्वास से, आप चलकर देख ले करके परमेश्वर आपके लिए करने के लिए योग्य है. இதுவரையும் உங்க தலைமுறையில, உங்க சந்ததியில, அல்லது உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய சமுதாயத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஜாதியில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியங்கள் அது தலைமுறையாய் ஏதோ ஒரு சாபம் போல காணப்படலாம். அதனால ஜனங்கள் சொல்லுவாங்க, இங்கிருந்து ஒன்னும் வருவதற்கு சான்ஸே இல்லை, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் நீங்க சொல்லுங்க, வந்து பார். ஆமென். यदि सारे संसार कहें, सब लोग कहें कुछ नहीं आ सकता है यहाँ से करके, लेकिन आप विश्वास से कहें आप चलकर देख ले. हालेलुया, हालेलुया. வந்து பார். आप चलकर देख ले. வந்து பார். चलकर देख ले. ஜனங்கள் சொல்ற காரியத்திற்கும் நீ வந்து பார்க்க போகிற காரியத்திற்கும் வித்தியாசமான சில காரியங்களை கர்த்தர் காட்ட போகிறார். जरूर ऐसे अंतर को परमेश्वर आपको दिखाएंगे. जो लोग क्या बोलते हैं लेकिन आप क्या कहते हैं, उसके अंतर को जरूर परमेश्वर आपके लिए बताएंगे. நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? நிச்சயம் வரும். नासरत से कुछ अच्छी वस्तु निकल सकती है क्या? जरूर आएगी. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். मरकुस रचित सुसमाचार पहला अध्याय का 29वीं आयत को हम पढ़ते हैं. அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் இருந்த நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். ஆமென். उन सो वह सारे गलीले में उनकी सभाओं में जाकर प्रचार करता और दुष्टात्मा को निकालता रहा. ஆமென். நாசரேத்திலிருந்து யார் வருகிறார்? இயேசு வருகிறார் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. और नासरत से प्रभु यीशु मसीह ने निकलकर आया बपतिस्मा लेने के लिए यूहन्ना के ओर से. அப்ப இயேசுவே அங்க இருந்து வர ஆரம்பிக்கிறாருங்க. यानी यीशु मसीह नासरत से आ रहे थे बपतिस्मा लेने के लिए. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல वैसे ही लूका रचित सुसमाचार पहला अध्याय में 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26वें आयत को पढ़ते हैं. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் வந்து. 6वें महीने में परमेश्वर की ओर से जिब्राइल स्वर्गदूत गलील के नासरत नगर में एक खुबारी के पास भेजा गया. அங்கு பிறப்பின் நற்செய்தி எங்க கூறப்படுகிறது. वहां पर एक जन्म की सुसमाचार सुनाया जा रही है. அதே போல 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போகிறார். वैसे यहाँ पर मरियम भी वो उठकर और एक पहाड़ी में यहूदा के एक नगर को गई. हालेलुया. हालेलुया. ஏதாவது நன்மை வருமான்னு கேக்குறாங்க. लोग वहां पूछ रहे थे क्या कोई भी अच्छी वस्तु निकल सकती है, ஆனா நன்மை வருதுங்க. लेकिन भलाई तो आ रही है. எந்த இடத்துல இருந்து நன்மை வராது என்று இந்த உலகம் சொல்லி இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து இயேசு எழும்பி வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. जिस स्थान से कोई अच्छी वस्तु नहीं आ सकती करके संसार कहती है, लेकिन वहीं से अच्छी वस्तु निकलने के लिए मेरा परमेश्वर
करते हैं। ஹalleluya. Hallelujah. அந்த இடத்துல இருந்து இதுவரை எந்த ராஜாக்களோ பிரபுக்களோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ பிசினஸ் பீப்புளோ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. உண்மை, அது சரித்திரம் தான். ஆனா இப்ப ராஜாதி ராஜா அங்கிருந்து புறப்பட போகிறார். लेकिन इतिहास कहती होगी कि उस स्थान में से कोई राजा नहीं निकला, प्रभु नहीं आया, कोई बिजनेस पीपल नहीं आया, कोई भी नहीं, ऐसे अच्छे लोग नहीं आया करके, लेकिन मेरा प्रभु वहीं से ही निकल कर आता है। ये बिल्कुल सच है। அங்கிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமான்னு உலகம் கேக்குது. संसार पूछती है वहां में से कम एक ही भलाई तो मिलेगा क्या? ஆனா அங்க நன்மைகளே நாயகனே அங்கிருந்து தான் புறப்பட போகிறார். लेकिन भलाइयों का नायक ही वहीं से निकलने वाला है। நாசரேத் என்பது பலர் வெறுத்து ஓடலாம். नासरेत को सुनते ही कई लोग भागते होंगे। ஆனா இன்றைக்கு நாசரேத் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியாக ஆண்டவர் அந்த இடத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். लेकिन आज नासरेत को परमेश्वर ने बहुत ही बड़ा एक शहर के रूप में आशीषित किए हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால, எருசலேம் என்கிற இயேசுவின் நாமத்தினால, அல்லது பெத்லெஹேம் என்கிற இயேசுவின் நாமத்தினால, அல்லது இஸ்ரவேல் என்கிற இயேசுவின் நாமத்தினால அப்படிதான் ஜெபம் பண்ணி கேட்டதே இல்லை. ஆனா இங்க நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம், அங்க பேதுரும் யோவானும் போகும்போது அங்க சப்பானியா இருக்கிற மனிதத்தை எப்படி அவர் ஜெபம் பண்ணுகிறத பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறத வாசிக்கிறோம். लोग ऐसा तो नहीं कहते हैं, बेतलेहम वासी यीशु के नाम से नहीं कहते हैं, यरूशलेम वासी यीशु के नाम से नहीं कहते हैं, या और कुछ नहीं कहते हैं, वरन हम प्रेरितों के काम में देखते हैं वहां पर पतरस और यूहन्ना ने आकर उस लंगड़े से यूं कहा, नासरी यीशु के नाम से उठो और चलो करके वहां पर अद्भुत हुआ करके हम देखते हैं। हालेलुया, 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 हालेलुया। இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், आज भी हम ये कहना चाहते हैं, உங்க இடத்துல இருந்து, अपने स्थान में உங்க से, குடும்பத்துல இருந்து, आपके परिवार में से, உங்க சமுதாயத்துல இருந்து, आपके समुदाय में से இதுவரையும் பார்க்காத சில படித்தவர்கள் அங்க இருந்து உங்க மூலமா எழும்ப போகிறார்கள். अब तक आप ऐसा नहीं देखे वैसे पढ़ने वाले लोग उठेंगे, ஊழியர்கள் எழும்புவார்கள், सेवक लोग उठेंगे, தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், भविष्यवक्ताएं उठेंगे, ஐஸ்வர்யவான்கள் எழும்புவார்கள், ऐश्वर्य लोग उठेंगे, உலகத்தை கலக்கிறவர் எழும்புவார்கள், संसार को उलट-पलट करने वाले उठेंगे, ஜனங்களுக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். लोगों के लिए और देश के लिए आशीषित रहने वाले लोगों को परमेश्वर खड़ा करेंगे। हालेलुया, हालेलुया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. मेरे परमेश्वर के लिए ऐसा कोई भी कार्य असंभव नहीं है। இந்த உலகம் சொல்லுகிற எல்லாவற்றையும் என் தேவன் பொய் என்பதை நிரூபித்து காட்டுகிறவராய் ये இருக்கிறார். संसार जो भी कहती है वे सारी बातें झूठ करके मेरा परमेश्वर वहां पर बताते हैं। ஆமென். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். दूसरा एक बात को हम देखते हैं, 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம். पहला राजा उसकी 16वीं अध्याय। அதுல ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். यहाँ पर अहाब करके एक राजा को बारे में दिखते हैं। அவர் திருமணம் பண்ணிட்டு வருகிறார் ஜெசபேல் என்கிற ஒரு ராணியை. उन्होंने इसेबेल रानी से उन्होंने शादी कर आया। வந்த பிறகு அந்த திருமணத்தின் பிறகு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளேயும் யூதாவுக்குள்ளேயும் என்ன நடக்குது என்றால் எல்லா விக்கிர ஆராதனைகள் அங்கு வருகிறதை நான் பார்க்கிறோம். उस शादी के बाद क्या हुआ था, इजराइल में यहूदा में सारे मूर्ति पूजाने आ गया। 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 32वें आयत को पढ़ते हैं। தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தார். और उसने भाल का एक भवन सोमरोन में बनाकर उसमें भाल की एक वेदी बनाई। யாருங்க? कौन? ஆகாப். आहाब राजा, தேவனுக்கு பயந்து நிற்க வேண்டியவன், यानी परमेश्वर के डर भय रहने वाला व्यक्ति, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டுகிறவன், परमेश्वर की भवन को बनाना चाहिए था। இப்ப இந்த சமாரியாவில என்ன கட்டுகிறார்? लेकिन अब इस सोमरोन में क्या बना रहा है? பாகாலுக்கு கோயிலை பலிபீடத்தையும் கட்டுகிறதை பார்க்கிறோம். पहाल भाल के लिए एक मंदिर को बना रहा है। எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த விக்கிர ஆராதனை? ये मूर्ति पूजा कहाँ से शुरुआत हुआ है? அவங்க வீட்ல வந்த ஒரு லேடி நிமித்தமாக, यानी उनके घर पर जो आई है एक औरत के चलते, அவர் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு அந்த ஜேசபேல் வந்ததுக்கு பிறகு அங்கு விக்கிர ஆராதனைகள் அந்த சமாரியாவில பெருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. यानी जेसेबेल आने के बाद, अहाब की शादी होने के बाद उस देश भर में मूर्ति पूजा आ चुका था। ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட திருமணத்திற்கு பிறகு நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போகிறதும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய சில சூழ்நிலைக்குள்ள போகிறது நிமித்தமாக நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். यदि आप भी अपने जीवन में अपने विवाह के बाद
बाद आप भी ऐसे ही कुछ आप जो पसंद ही नहीं करते हैं ऐसे कुछ कार्य को घृणित कार्य को मूर्ति पूजा को करने के लिए आप जबरदस्त किया जाते ஒருவேளை ஜனங்க होंगे உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. या लोग आपको जबरदस्ती करते होंगे, ஆனாலும் நீங்க உங்க இருதயத்துல ஒரு பயம் இருக்குது, தேவனுக்கு குறித்தான ஒரு பயம். लेकिन आपके हृदय में परमेश्वर के प्रति एक डर हमेशा होता है। இந்த சமரியா எப்படி இருக்க வேண்டிய இடம் இப்ப பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி கொண்டுட்டாங்களே. ये सोमरोन जो कैसा होना चाहिए था, लेकिन अब उन्होंने बाल के लिए एक भवन बना लिया। ஆனா இந்த இடத்தை கர்த்தர் எப்படி மாற்றுறார் பாருங்களேன். लेकिन इसी स्थान को परमेश्वर ने कैसे बदल डाला है। புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரமுகுது, जब नया नियम में आते हैं, யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்துக்குள்ள வரமுகுது, यूहन्ना का 4 अध्याय में இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்துச்சு. यीशु मसीह सामरी की और जाना पड़ा। ஹalleluya, हालेलुया। அது ஒரு கிணற்றின் அருகே அவர் என்ன செய்றார், உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. और वहां पर एक कुएं के पास वो बैठे हुए हम देख सकते हैं। ஏறக்குறைய 6 மணி வேளை எல்லாம் உஷ்ணம் அதிகமாய் கொண்டிருக்கிற நேரத்துல சீசர்கள் போஜனம் பண்ணுவதற்காக வெளியே போயிட்டாங்க. இயேசு மாத்திரம் தனியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். वहां पर 6 घंटे लगभग था और यीशु मसीह तके हुए वो कुएं के पर बैठा गया और उनको बहुत ही प्यास भी लग रही थी। सारे चेले चले गए खाना लेने के लिए। ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்க்கும்போது அங்க ஒரு திருமணத்தின் மூலமாக ஆகாபு விக்கிர ஆராதனை கட்டுறதுக்கு போயிட்டான். वहां पर हम देखते हैं आहाब राजा ने एक शादी के चलते उन्होंने सोमरोन को एक सारे मूर्ति पूजक का स्थान बना लिया। இதனால இஸ்ரவேல் நாடே தேசமே விக்கிர ஆராதனைக்கு பாகாலுக்குள்ள போயிடுச்சு. इसलिए सारा इजराइल जो है बाल के अंदर मूर्ति पूजक के अंदर चला गया था। ஆனா இங்க இயேசு வந்து लेकिन यहाँ पर यीशु मसीह आकर சமரியா என்கிற ஒரு சமரியா ஸ்திரீயை என்ன செய்றாரு, அங்க பார்க்கறாரு. यहाँ पर सामरी स्त्री से प्रभु ने बात करी, அங்க பேசுகிறாரு, उनसे बात किया। ஜீவ வார்த்தை அங்க போகிறது. जीवन की वचन वहां चल रही அங்க பேச है। பேச பேச यीशु मसीह उनसे बात करते அந்த பெண்ணு தன்னுடைய திருமணத்துல மிகப்பெரிய ஒரு தோல்வி ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது இயேசு அங்க சொல்றதை நான் பார்க்க முடியுது. और वहां पर जब सामरी स्त्री से प्रभु यीशु बातें कर रहे थे तब उनकी विवाह का जीवन कितना ठीक नहीं करके उनको बताते हुए देख पाते हैं। இங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்க்கும்போது ஒரு திருமணத்தின் மூலமாய் விக்கிர ஆராதனை இங்க வந்தது. वो पुराने नियम में देखते हैं एक विवाह के द्वारा मूर्ति पूजा वहां पर आते हुए देखते हैं। இங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது यदि नया नियम में आते हैं तो இயேசு இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட பேச 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 यीशु मसीह सामरी स्त्री से बातें करते அவள் ஆல்ரெடி அவள் திருமணத்துல பல குழப்பங்கள் பிரச்சனைகள் நிரம்பி இருக்கிற பெண்ணை இயேசு அவர் கண்டு அங்க பேச அவ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. மாத்திரமல்ல முழு சமரியால இருக்கிற எல்லா ஜனங்களையும் இயேசுவுக்குள்ள வழிநடத்துவதற்கு இந்த பெண் அங்க ஆசீர்வாதமாய் மாறினதை பார்க்கிறோம். यानी वो सामरी स्त्री से यीशु मसीह बात करते उनकी जीवन में एक बदलाव आई। इतना ही नहीं, पूरी सामरी का नगर वाले एक बदलाव पाकर प्रभु यीशु मसीह के पास आते हुए हम देखते हैं। हालेलुया, हालेलुया। தன் குடும்பத்து நிமித்தமாக ஒருவேளை திருமணத்து நிமித்தமாக தன்னுடைய கணவர் நிமித்தமாக அந்த பெண் உடைக்கப்பட்டிருந்தது உண்மைதாங்க. जरूर अपने परिवार के चलते, अपने विवाह के चलते, अपने पति के चलते, अपने रिश्तेदारों के चलते वो स्त्री सामरी स्त्री ने बिल्कुल टूट पड़ी थी, वो बिल्कुल सच है। ஆனா இப்ப இயேசு வந்துகிறார். लेकिन अभी यीशु मसीह आए हैं। ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya। ஓல்ட் டெஸ்டமென்ட்ல விக்கிர ஆராதனையை அந்த ஜெசபேல் கொண்டு வந்தாள். पुराने नियम में मूर्ति पूजा को जसेबेल रानी ने ले आया। ஆனா இங்க சமரியா பெண் இயேசுவை அந்த சமரியாவுக்கு கொண்டு வந்து காட்டுகிறதை நான் பார்க்க முடிகிறது. लेकिन यहाँ पर सामरी स्त्री प्रभु यीशु मसीह को सोमरोन में ले आकर दिखाते हुए पाते हैं। ஹalleluya, हालेलुया। இதே காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். इसी कार्य को परमेश्वर आपके जीवन में भी करने योग्य है। உங்க திருமண காரியத்துல நீங்க தோல்வி அடைந்து, நீங்க நஷ்டம் அடைந்து, பல குழப்பத்திலையும் நீங்க தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கலாம். यदि आप अपने विवाह के जीवन में आप कंफ्यूज होकर आप प्रॉब्लम में जाकर आप बिल्कुल क्या करें करके मालूम नहीं है करके बहुत दूर चल गए क्यों ना हो। இயேசு அன்னைக்கு அந்த ஒரு ஸ்திரீயை மீட் பண்ணுவதற்காகவே அந்த வழியை இயேசு தெரிந்து கொண்டது போல இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுவதற்காகவே இயேசு இந்த வசனத்தை உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். उन दिनों में यीशु मसीह केवल उस सामरी स्त्री से मिलने के लिए उन्होंने घूम कर आए थे सामरी के, और वैसे ही आज परमेश्वर आपके जीवन को बदलने के लिए आपके पास आ रहे हैं। அன்னைக்கு ஜெசபேல் விக்கிரத்தை கொண்டு வந்தாங்க, ஆனா இன்னைக்கு இந்த சமரியா ஸ்திரீ தான் கொண்டு வந்திருக்கிற குடத்தை அங்க பாதத்துல
வைத்து விட்டு ஊர்ல போய் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன் என்று சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். वहां पर येजबेल ने वो मूर्ति पूजा को ले आई, भाल को ले आई, लेकिन यहाँ पर सामरी स्त्री ने क्या करी, उन्होंने अपने गड़ा को भी वहीं छोड़कर अब गांव में जाकर प्रभु यीशु मसीह को उन्होंने लेकर गई थी। அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். प्रेरितों के 8वें अध्याय में पढ़ते हैं 14வது வசனத்தை வாசிக்கிறேன். 14 आयत में சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள். ஆமென். सामरी प्रभु यीशु मसीह को ग्रहण करिया करके यरूशलेम वासी ने जब सुना तो ஹalleluya हालेलुया தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டுகிற காலம் வந்து விட்டது. यानी परमेश्वर की वचन को ग्रहण करने का वक्त आ चुका है। 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5वें आयत को पढ़ते हैं அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்குள் போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. आमीन आमीन। 5 से लेकर पढ़ते हैं और फिलिप्पुस सामरिया नगर में जाकर लोगों में मसीह का प्रचार करने लगा और जो बातें फिलिप्पुस ने कही उन्हें लोगों ने सुनकर और जो चिन्ह वह दिखाता था उन्हें देख देख कर एक चित्त होकर मन लगाया, क्योंकि बहुतों में से अशुद्ध आत्माएं बड़े शब्द से चिल्लाती हुई निकल गई और बहुत से जोले के मारे हुए और लंगड़े भी अच्छे किए गए और उस नगर में बड़ा आनंद हुआ। ஹalleluya हालेलुया। அந்த சமாரியா பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. उसी सामरी नगर में बड़ी एक आनंद मिल गई। நீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा तो நீங்கள் பலன் அடைந்து तू बल पाओगे। வெறும் எருசலேம் மாத்திரம் இல்லங்க, केवल यरूशलेम ही नहीं, ஜெசபேலுடைய ஆவி வந்த அந்த சமாரியாவுக்குள்ள நீங்க போவீங்க என்பது தான் தேவன் தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். यानी जेसेबेल जो ले आई उस सामरी के अंदर भी आप जाएंगे करके ही परमेश्वर का भविष्यवाणी हमारे पास आती है। ஈவன் அப்போஸ்தலர் 8:25 அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் நான் வாசிக்கிறேன். प्रेरितों का 8 का 20वीं आयत में हम बस एक शब्द को पढ़ना चाहते हैं। சமாரியருடைய अनेक கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். सामरी की कई गांवों में सुसमाचार सुनाया गया है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। விக்கிர ஆராதனையை அங்க கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்துட்டாருங்க. सारी मूर्ति पूजक को परमेश्वर ने एक एंड कार्ड डाल दिया है। இதே வார்த்தை இதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் கொண்டு வருவார். यही आशीष को परमेश्वर आपके जीवन में भी ले आ सके। ஆமென் आमीन। நாசரத்தை குறித்து பார்த்தோம், नासरत के बारे में देखा है, சமாரியாவை குறித்து பார்த்தோம், सामरी के बारे में देखा है। மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். तीसरा एक व्यक्ति के प्रति ध्यान देना चाहते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் அங்க செலக்ட் பண்ணுகிறார். इस्राएलों के लिए पहला राजा के रूप में परमेश्वर साउल को बनाया। 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல पहला शामिल 9 अध्याय में 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். दूसरा आयत, அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியவான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தார். இந்த சவுலை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். और उसके साउल नाम एक जवान पुत्र था। इसी साउल को ये परमेश्वर ने चुन लिया है। கழுதையை தேடிட்டு வருகிறார். गधा को ढूंढ कर निकला साउल ने, கர்த்தர் அவனை அழைத்து परमेश्वर ने बुलाया, சாமுவேல் மூலமாய் அவனை அபிஷேகிக்கிறார். शामिल के द्वारा अभिषेकित किया है। சோ இவன் முதல் ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறான். सो साउल अब पहला राजा बन गया। ஆரம்பத்துல கர்த்தருக்கு நல்ல பிரியமா இருந்த மனுஷன் தான், உண்மைதான். शुरुआत में परमेश्वर के लिए प्रीति रखा था, सच में। ஆனா சில பதவிகளும் சில காரியங்களும் ஆசீர்வாதங்களும் வர 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 ஜனங்களுடைய இருதயங்கள்லாம் மாறுகிறதை நான் பார்க்க முடியும். लेकिन जब पैसा आते ही या कोई पदवी आते ही लोगों के दिल बदलते हुए हम देख सकते हैं। வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா கழுதையை தேடி வந்தவன் ராஜாவாயிட்டான். इनका जीवन में जो बहुत ही बड़ा आश्चर्य बात क्या है, जो गधा को ढूंढ कर आया था लेकिन वो राजा बन गया। கழுதையும் கிடைச்சிருச்சு, गधा भी मिल गया। மிகப்பெரிய ராஜா, என்ன மாதிரி போஸ்ட் பாருங்களேன். एकदम बड़ा राजा है, कैसा उनका पोस्ट के बारे में देखिएगा। கர்த்தர் அவனுக்கு கிருபையா இரக்கம் பாராட்டினார். परमेश्वर उन पर अपना थरस खाया है। இவன் பென்யமீன் கோத்திரத்துல உள்ளவன். ये बेन्यामीन का गोत्र वाला हूँ। ஆனா வர வர நாட்கள் ஆக ஆக लेकिन
दिन होते ही கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். परमेश्वर के विरोध कार्य करने लगा, கர்த்தருடைய இதயத்தை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. परमेश्वर के हृदय को दुख पहुंचाने लगा। அங்க கீழ்ப்படுதலை காட்டிலும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. यानी आज्ञा मानने के बेहतर क्या क्या उसके विरोध कर सकते हैं, सब कार्य उन्होंने कर लिया। சாமுவேல் சொல்லுகிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் விரோதமாய் செய்ய ஆரம்பிக்கிறாரு. शामिल जो कुछ कहा उसका विरोध करने लगा। கர்த்தர் பார்த்தாரு, இவனை தள்ள வேண்டும் என்பதை கர்த்தருடைய திட்டமாய் ஆறிருச்சு. परमेश्वर ने देखा और इसको हटाना चाहिए करके परमेश्वर ने सोचने लगा। ஆமா, இப்ப சவுல் என்கிற ஒரு நேமே ஒரு மோசமான ஒரு நேமா ஆயிருச்சு. अब साउल नाम ही एक बिल्कुल बुरा नाम बन गया है। अनेक साउल இந்த பேர் வைக்கிறதுக்கு கூட யோசிக்கிற நாட்கள் போல வந்துருச்சு. ऐसा लग रहा है कि कई लोग साउल करके नाम रखने के लिए सोचते हैं। ஏனென்றால் அந்த அளவுக்கு அவனுடைய குணங்களும் அவனுடைய காரியங்களும் விரோதமாக இருந்துச்சு கர்த்தருக்கு விரோதமாக. क्योंकि इतना ऊंचाई में यानी उनका सारा गुण उनकी बातें जो है परमेश्वर के विरुद्ध था। ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க வரும்போது लेकिन अब नया नियम में आता है तो அதே பென்யமீன் கோத்திரத்துல वही बेंजामिन के गोत्र में ஒரு மகன் வருகிறார், அவர் பேர் சவுல். एक बेटा आया है जिसका नाम है साउल। हालेलुया हालेलुया। கழுதையை தேடி போனா பழைய ஏற்பாட்டு சவுல். पुराने नियम का साउल तो गधा के ढूंढ कर गया। ஆனா இவர் குதிரையில எல்லா அதிகாரத்தோடு எல்லா கிறிஸ்துவ ஜனங்களை துன்புறுத்தி சபையை துன்புறுத்தி ஊழியக்காரர்களை துன்புறுத்தித்தான் அவர் வேலையாய் குதிரையில போய் கொண்டிருக்கிற மனுஷனா இருக்கிறாரு. लेकिन यहाँ पर नया नियम में देखते हैं तो साउल ने घोड़े के ऊपर सारे परमेश्वर के लोगों को मारने के लिए बंदूक में डालने के लिए वो जा रहा था। அதே மாதிரி ஒரு நாள் குதிரையில போய் கொண்டிருக்கிற நேரத்துல वैसे ही एक दिन वो जब जा रहा था अपने घोड़ों में, கர்த்தர் அங்க அவனை சந்திக்கிறதை நான் பார்க்க முடியுது. परमेश्वर उनसे मिलने आए। ஹalleluya हालेलुया। கீழே விழுகிறான், वो नीचे गिर पड़ा, கண்ணெல்லாம் பிளைண்ட் ஆகுது, उनकी आंखें का नजर खत्म हो गया। கர்த்தர் அவனோடு பேசுகிறார். परमेश्वर उनसे बातें करने लगी। ஹalleluya हालेलुया। அவனை வேறு பிரிக்கிறார் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று. अपनी सेवा के लिए परमेश्वर उनको अलग करते हुए देखते हैं। அந்த சவுல் இன்னைக்கு பவுலாய் மாறி கொண்டிருக்கிறான். वो साउल आज पौल बन गया है। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। அன்னைக்கு சவுல் கையில ஓல்ட் டெஸ்டமென்ட் சவுல் கையில ஈட்டி தான் இருந்துச்சு. उन दिनों में पुराना नियम के साउल के हाथ में केवल वो तलवार ही था। அந்த ஈட்டியை வச்சு தான் தாவீதை குத்தணும்னு முயற்சி பண்ணுகிறாரு. अपनी तलवार से दाऊद को मारना चाहता था। ஆனா இங்கு புதிய ஏற்பாட்டு சவுலுடைய கையில, அதாவது பவுலுடைய கையில ஈட்டி இல்ல, கர்த்தர் பேனாவை கொடுத்துட்டாருங்க. लेकिन नया नियम के साउल के हाथ में परमेश्वर तलवार को नहीं वरन कलम को दे दिया है। ஆமென் आमीन। எழுதுட்டார் பாருங்களேன். तो लिखो करके कह दिया है। சவுல் பவுல் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. प्रेरित पौलुस लिखते रहे। ஆமென் ஈவன் ஜெயில இருந்தும் எழுதுகிறாரு. यानी जेल खाने में से भी वो लिखने लगे। இன்னைக்கு நம்ம வேதத்துல பல புத்தகங்கள் பவுலால் எழுதப்பட்டதை வாசித்துக் आज கொண்டிருக்கிறோம். बाइबल में कई किताब जो है प्रेरित पौलुस के द्वारा लिखा हुआ है। ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு தேசத்திற்கு ஒவ்வொரு சபைகளுக்கு அன்னைக்கு போய் கொண்டு நான் பார்க்க उन முடிகிறது. दिनों में हर एक शब्द हर एक वचन जो है हर एक कलीसिया की ओर जाते हुए हम देखते हैं। அவர் எழுதி வைத்த अनेक வார்த்தைகள், அந்த வார்த்தைகள ஜீவனும் வல்லமையும் அதிகாரமும் ஆசீர்வாதமும் அபிஷேகம் இதை நான் பார்க்கிறோங்க. उस परमेश्वर के वचन में अभिषेक को, सामर्थ्य को, चंगाई को, भलाई को हम देख पाते हैं। ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கிற சவுல் ஈட்டி வச்சு எல்லா உயிரை வாங்கிக் கொண்டிருந்தா, पुराने नियम का साउल जो है अपनी तलवार से सब लोगों को मार रहा था। அதே நேம்ல இருக்கிற இந்த சவுலாகிய பவுல் தன்னுடைய எழுத்தின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். लेकिन नया नियम के प्रेरित पौलुस जो है अपने हथियार जो कलम के द्वारा कई कलीसियाओं को, लोगों को एक जीवन को देने वाला बन गया है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। கர்த்தர் நேமையை, கெட்டுப்போன நேமையை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிற நேரம் இது. यानी बुरा किया गया उस नाम को ही परमेश्वर सही करते हुए देखते हैं। ஒருவேளை உங்க நேம் கெட்டு போயிருக்கலாம். यदि आपका नाम बिल्कुल बुरा हो गया क्या? ஒருவேளை சில மனிதர்கள் உங்க நேமை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை या பண்ணிருக்கலாம். इंसान आपकी नाम को कुछ ऐसे बुराई किया होगा। இன்னைக்கு உலகம் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. आज संसार यही करती है। அப்படிப்பட்ட ஒரு பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி உங்களை சுத்தி கொண்டே இருக்கலாம். ऐसा एक जलन का आत्मा जो है और चारों तरफ घूमती रहती है। ஒரு நாள் உங்க நேம் நல்ல ஒரு பெயரா இருக்கலாம். आपका नाम बहुत ही अच्छा नाम होगा, बड़ा नाम होगा। ஆனா சில மனிதர்கள் நிமித்தமாக இன்னைக்கு அந்த நேம், அவங்க நேம்ல இருந்து அந்த கனம், மரியாதை எல்லாவற்றையும் நீங்க இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். या आप अपने नाम का सारा आदर सम्मान को खोते हुए रहते होंगे।
ஆனா இப்ப அதே நேமை கத்தர் ஆசீர்வதித்து எல்லா பெருமையையும் எந்த ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். लेकिन आप विश्वास करें उसी नाम को रखकर परमेश्वर आपकी जो खोए हुए सारे आदर सम्मान को वापस लौटा देते हैं. हालेलुया 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 हालेलुया. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். हे मेरा प्रभु आप सब कुछ करने के लिए योग्य है. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. मेरा परमेश्वर के लिए कुछ भी असंभव नहीं है. हालेलुया हालेलुया. இன்னொரு காரியத்தை பார்ப்போமா? और एक कार्य को देखें क्या? தேவன் ஆதாம் ஏவாளையும் படைக்கிறார். परमेश्वर आदम और हव्वा को बनाए थे. அங்க ஏதேன் தோட்டத்தில் அவர் வைத்து आदम वाटिका में उन्होंने रखा தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம் என்று சொல்லிட்டாரு. और यूं कह दिया सारे फलों को इस वाटिका के आप खा सकते हैं. ஆனா ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்காதீர்கள். लेकिन एक पेड़ की फल को केवल नहीं खाना करके यीशु मसीह ने कह दिया. ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் அதே மரத்தின் கீழே உட்கார்ந்திருப்பாங்க போலக்கு. शायद इन्होंने हमेशा उस पेड़ के नीचे ही बैठे रहते होंगे. அதனால தான் சர்ப்பம் அங்க வந்து इसलिए जब सांप वहां पर आई அந்த மரத்தை அவங்ககிட்ட காட்டி उस पेड़ को दिखाकर அந்த மரத்தின் கனியை அவங்ககிட்ட விலக்கி காட்டி उस पेड़ की फल को उनके फल के बारे में अच्छे से उनको बताकर சில கவர்ச்சிகரமான சில வார்த்தைகளை பேசி பொய்யை பேசி यानी आक्रमण के शब्दों को बोलकर झूठ को बोलकर எந்த மரத்தை விட்டு ஓடணுமோ அந்த மரத்தின் பக்கத்துல இன்னும் அதிகமாக அவங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டான் जिस பிசாசு. पेड़ को छोड़कर भागना चाहिए था उसी पेड़ के और गरीब गरीब जाने के लिए शैतान ने उनको कर दिया था. அது மாத்திரமல்ல அந்த பழத்தை எடுத்து புசிக்கவும் வைத்து விட்டான். इतना ही नहीं उस फल को तोड़कर खाने के लिए भी उन्होंने मदद किया है. இப்ப என்ன ஆச்சு? நிர்வாணி ஆயிட்டாங்க. अब क्या हो गया? आदम और हव्वा ने नंगे हो गए. தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. परमेश्वर की उपस्थिति को खो गया. தேவ மகிமையை இழந்துட்டாங்க. परमेश्वर की महिमा को खो दिए. தேவனுடைய ஆசீர்வாதத்தை परमेश्वर இழந்துட்டாங்க. के आशीष को खो दिया है. பரலோகத்தின் திட்டம் எல்லாம் போயிருச்சு. स्वर्गीय योजना सब कुछ खत्म हो चुका है. நிர்வாணியா என்று சொல்லி मैं नंगा हूं करके தேவனுக்கு பயந்து परमेश्वर के डर भय मानकर அந்த மரத்தை விட்டு ஓடியே போயிட்டாங்க. उस पेड़ को छोड़कर उन्होंने भाग गए. தேவன் பார்க்கறாரு. परमेश्वर ने देखा ஒரு மரம் என்னோட திட்டத்தையே ஒளிச்சிருச்சு. एक पेड़ जो है सारी परमेश्वर की योजना को तोड़ दिया है. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. परमेश्वर ने देखता रहा. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது यदि नया नेम में आता है तो இன்னொரு ஒரு மரம் வருகிறது. और एक पेड़ को हम देखते हैं. அது என்ன மரம்? कौन सा पेड़ है? சிலுவை என்கிற மரம். क्रूस करके एक पेड़ है. हालेलुया. हालेलुया. அங்க முதல் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். पहला आदम ने उन्होंने वंचित पाया ஒரு மரத்தின் மூலமாக. एक पेड़ के चलते. ஆனா புதிய ஏற்பாட்டில लेकिन नया नियम में ஒரு மரத்தின் மூலமாக वही उस लाठी के द्वारा இயேசு கிறிஸ்து என்கிற இரண்டாம் ஆதாம் यीशु मसीह करके दूसरा आदम जो है தான் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக क्रूस पे अपने आप को समर्पण किया. इसीलिए எதெல்லாம் அந்த மரத்தின் மூலமாய் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இழந்தானோ जिन जिन बातों को उस पेड़ के द्वारा मनुष्य खो गई थी उन सारी बातों को அதெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டின் மரத்து என்கிற சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். और यहाँ पर नया नेम में उस क्रूस के द्वारा उस लाठी के द्वारा परमेश्वर ने उनके लिए वापस मिलने के लिए मदद किया है. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. ஒரே மரம் एक पेड़ உங்க வாழ்க்கையிலையும் சில ஆசீர்வாதங்களை பிடுங்கினதுக்கு சில காரியங்கள் இருந்திருக்கலாம். आपके जीवन में भी कुछ आशीषों को निकाल दिया गया. उसके लिए कुछ कारण तो हो सकता है. ஆனா கர்த்தர் அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ண போகிறார். लेकिन फिर भी प्रभु उस कार्य को आपके जीवन में रेस्टोर करने वाला அந்த है. சாபத்தை blessing ஆய் கர்த்தர் மாற்ற போகிறார். उस श्राप को आशीष के रूप में प्रभु बदल डालेंगे. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்கலாமா? और एक बातों को हम ध्यान दें क्या? நியாயாதிபதிகள் புத்தகம் न्यायों की किताब 16வது அதிகாரம். 16वें अध्याय. அங்க சிம்சோன் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறார். यहाँ पर हम सिमसोन के बारे में देखते हैं. 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहला आयत को हम पढ़ते हैं. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனார். सिमसोन फिर गासा की ओर गया और वहां जाकर एक वेसी के पास गया. எங்க இருக்க வேண்டிய மனுஷன் इनको कहाँ होना चाहिए था, காசாவுக்கு போகிறான் வேசியை பார்க்கும்படி. लेकिन ये वेसी से मिलने के लिए गाजा की ओर गया. இவன் மேல இருந்த கர்த்தருடைய ஆவியானவரை பார்க்கும்போது எவ்வளவு பலத்த கிரியைகளை அங்கே நடப்புகிறதை நான் பார்க்கிறோம். यदि सिमसोन के अंदर के जो आत्मा को देखेगा कितने बड़े बड़े अद्भुत को काम को करते हुए देखते हैं. கர்த்தருடைய பிளான் இவர் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், பெலிஸ்தருடைய தொல்லையிலிருந்து அங்கே காக்கப்பட வேண்டும் என்பது தான்.
परमेश्वर की इच्छा योजना ये थी कि सिमसोन के द्वारा इजराइल लोग फलिस्तीयों के हाथों से बचाया जाना है। ஆனா இப்போ இவர் எங்க போகிறாரு? लेकिन अब ये कहाँ जा रहे காசாவுக்கு हैं? போகிறாரு. गाजा की ओर। அங்க ஒரு வேசியை பார்க்கிறாரு. वहाँ पर एक वेसी से मिला। கடைசி அவன் வாழ்க்கையில எப்படி ஆகுது? अंतिम उनका जीवन में क्या था? அவருடைய முடி எல்லாம் அங்கு எடுக்கப்படுகிறது. उनकी सारे बाल काटा जाता है। தேவ வல்லமை அவரிடத்திலிருந்து போகிறது. यानी परमेश्वर की सामर्थ्य उनसे निकल गया। கண்கள் குருடாக்கப்படுகிறது. उनकी आंखें अंधा किया गया। ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி அவரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். एक दिखाने वाले एक व्यक्ति के समान उनको ले आकर वहां पर बीचों बीच खड़ा किया है। இதெல்லாம் எங்க போய் நடக்குது? ये सारी बातें कहाँ हो रही है? காசாவுக்கு போய். गासा में। கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். परमेश्वर ने देखा। நியூ டெஸ்டமென்ட்ல அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது नया नियम में प्रेरितों के काम 7वें अध्याय में அங்க ஒரு மனுஷன் எருசலேமுக்கு வருகிறார். यहाँ एक व्यक्ति यरूशलेम की ओर आ रहा था। எருசலேமுக்கு வந்துட்டு यरूशलेम के पास आकर பண்டிகை எல்லாம் முடிந்த பிறகு अपना सारा जो त्योहार खत्म होने के बाद மீண்டும் அவர் எங்க போகிறார் என்றால் फिर वापस उन्होंने कहाँ गया है? காசாவுக்கு போகிறார். गाजा के ओर जा रहे थे। ஹalleluya. हालेलुया। எல்லாவற்றையும் பரலோகம் ரொம்ப தெளிவா ரொம்ப பிளான் பண்ணி செய்கிறது மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையிலங்க. हमारे जीवन में स्वर्ग जो है हर बातों को एकदम एक योजना की एक प्लान के द्वारा करते हुए देख सकते हैं। ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்லங்க. आपका जीवन एक साधारण नहीं है। எல்லாமே தேவ திட்டத்தின்படி நடக்கிற ஒரு காரியமா सब कुछ परमेश्वर की योजना के ऊपर चल रहा है। அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरितों के 8वें अध्याय को हम पलटें। 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26वें आयत को पढ़ते हैं। பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்கிறார். फिर परमेश्वर ने कहा फिलिप्पुस से तू उठो और वनांतर के मार्ग में भागो करके उनको कहा। எங்க போக சொல்றாரு? कहाँ जाने के लिए बोगा? காசா பட்டணத்துக்கு போகிற அந்த வனாந்திரத்துக்குள்ள போனுகிறாருங்க. यानी गाजा की ओर जा रही है उस वनांतर के मार्ग की और दौड़ो करके कहा। எதுக்கு பிலிப்புவை போக சொல்றாரு என்றால் क्यों फिलिप्पुस को जाने के लिए बोला? அங்க எத்தியோப்பிய ராஜஸ்திரியாக கந்தாகே என்பவருடைய மந்திரி அங்க போய் கொண்டிருக்கிறார். वहाँ पर एथियोपिया का मंत्री जी वहाँ पर जा रहे हैं। அங்க போகும்போது ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு. वो जा रहे हैं तो रथ में போக அந்த ரதத்துல போய் கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு நல்ல காரியத்தை செய்யறாரு. जो रथ में जाने वाला व्यक्ति बहुत अच्छा काम को किया है। வேத வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. उन्होंने परमेश्वर का वचन यशायाह नबी की किताब को पढ़ते हुए जा रहा था। அவருக்கு புரியல ஆனாலும் வாசிட்டு இருக்கிறாரு. उनको समझ में तो नहीं आया फिर भी वो पढ़ने लगा। சோ இப்ப ஆவியானவர் பிலிப்பை எழுப்புகிறார். நீ போன்றார் காசா மார்க்கமாய் போன்றார். अब पवित्र आत्मा ने फिलिप्पुस को खड़ा किया और जाने के लिए निवेदन किया कि तो गासा की ओर जा। சோ பிலிப்பு என்ன செய்றார்? ஓடி போகிறாருங்க. तो फिलिप्पुस ने क्या किया? दौड़ कर जा रहे थे। ரத ஸ்பீடா போய் கொண்டே இருக்கிறது. रथ तो तेजी से जा रही है। இப்ப பிலிப்பு கேக்குறாரு, ஏய் நீ வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறாரு. तो फिलिप्पुस ने पूछा क्या तो पढ़ रहे हैं वो समझ आता है आपका? மந்திரி சொல்றாரு எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண தானே எனக்கு புரியும்ங்கறாரு. तो मंत्री जी ने बोला अगर कोई मुझे ना बताए तो मुझे कैसा मालूम होगा? உடனே இந்த பிலிப்பு என்ன செய்றாரு? எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. तुरंत फिलिप्पुस ने क्या किया? उसके बारे में बताने लगा। ஹalleluya. हालेलुया। ஏற்ற நேரத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை சேர்க்கிறது நாம பார்க்கிறோம் பாருங்களேன். यानी एकदम बिल्कुल समय पर परमेश्वर ने एक व्यक्ति को दूसरे व्यक्ति से मिलने भेज रहे हैं। ஏற்ற நேரம்னா நான் என்ன சொல்றேன்னா இவன் அந்த பிலிப் அந்த மந்திரி இன்னும் காசாவுடைய அந்த பார்டருக்கு போகல. அதுக்கு முன்னாடியே இந்த காரியம் நடந்துட்டு இருக்குதுங்க. यानी अभी भी वो मंत्री जी जो है गासा की ओर नहीं जा रहे हैं। अभी बाढ़ जाने से पहले ही ये बातें हो रही है। அதாவது பரலோகத்தின் திட்டம் என்னன்னா இவன் காசாக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது இவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுதான் அந்த காசாக்குள்ள போய் கால் எடுத்து வைக்கணும் தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. क्योंकि स्वर्ग की योजना क्या थी उनके ऊपर, यानी जब ये मंत्री अपना कदम गासा की ओर रखेंगे उन्होंने उद्धार पाकर बपतिस्मा लेकर ही तो उसके बाद ये रखना करके स्वर्ग आपके लिए इंतजार कर रही है। ஏசாயா புத்தகம் 53 அதிகாரத்தில் அவங்க வாசிட்டே இருக்கும்போது அங்க ஞானஸ்நானத்தை குறித்தெல்லாம் ஒன்று எழுதப்படலையே. लेकिन वहां पर हम देखते हैं तो बपतिस्मा के बारे में कुछ भी ऐसे बातों तो नहीं लिखा हुआ। ஆனா அந்த ரதம் தண்ணீர் பக்கத்துல போகும்போது உடனே மந்திரி கேட்கிறாரு தண்ணீர் இருக்குது நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாமே என்று. लेकिन जब रथ वो पानी के पास जा रही तो तुरंत मंत्री ने बोला अगर यहाँ तक पानी है मैं बपतिस्मा क्यों ना लूं? உடனே அங்க ரதம் நிறுத்தப்பட்டு அங்க ஞானஸ்நானத்தை கர்த்தர்
கொடுக்கறாங்க. तुरंत रथ को वहां पर रोका गया है और बपतिस्मा दिलाते हुए पढ़ते हैं। என்னன்னா வனாந்தர மார்க்கத்துல அங்கேயும் தண்ணீரை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் பாருங்களேன். क्योंकि वनांतर के मार्ग में भी परमेश्वर वहां पर भी पानी को उत्पन्न करने के लिए सामर्थ्य है। அதாவது பரலோகத்துடைய பிளான் என்னன்னா, यानी स्वर्गीय की योजना क्या है? எந்த காசா பட்டணத்துல சிம்சோன் போய் தேவ வல்லமையை அபிஷேகத்தை இழந்தானோ, जिस गाजा की ओर जाकर सिमसोन ने अपने परमेश्वर के सामर्थ्य को खो दिया था, இப்ப நியூ டெஸ்ட்மென்ட்ல இந்த மந்திரியை கர்த்தர் தெரிந்து கொண்டு இவன் காசா பட்டணத்துல என்டர் ஆகும்போது ஆண்டவருடைய வார்த்தையை, சிலுவையின் மரணத்தை, ஞானஸ்தானத்தை, இரட்சிப்பை எல்லாவற்றையும் பெற்று கொண்டு தான் அந்த காசா என்கிற பட்டணம் ஒரு அதுக்கு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அது அங்கு விக்கிர ஆராதனையும் அங்கு பெலிஸ்தியர்களும் அந்த வேசையும் இதன் மூலமாய் சிம்சோனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்த அந்த பட்டணத்துக்குள்ள இவன் எப்படி கால் வைக்க வேண்டும் என்பதை கூட என் தேவன் எவ்வளவு அழகா நேர்த்தியா எழுதி வைத்திருக்கார் பாருங்களேன். यानी पुराने नियम में देखते हैं जब सिमसोन जो है गासा के और उस वेसी के पास जले जाता है, इसके द्वारा परमेश्वर की सारी आशीष को खो जाता है, अभिषेक को खो जाता है। लेकिन यहाँ नया नियम में हम देखते हैं परमेश्वर ने इस मंत्री को ऐसा भेज रहे हैं, जब वो जाकर गाजा में अपना कदम रखेंगे, पैर रखेंगे, तो उन्होंने उद्धार पाकर परमेश्वर की बपतिस्मा लेकर यानी आशीष के द्वारा उस शहर में उनको कदम रखना करके परमेश्वर उनके जीवन में आशीषित करते हैं। ஆமென். आमीन। என்ன சொல்ல வருகிறேன்னா, यानी क्या कहने आ रहे हैं? ஏதோ ஒரு இடத்துல நீங்க போய் தவறி இருக்கலாம். आप कहीं एक जगह में आप गिर गए होंगे, ஆனா இப்ப ஆண்டவருக்குள்ள நீங்க வாங்க. अब आप प्रभु को एक्सेप्ट कर आइए। இப்ப திருப்பி நீங்க அதே இடத்துல போகிறப்ப வார்த்தையோடு போவீங்க, अब உடன்படிக்கையோடு போவீங்க. जब दोबारा उसी स्थान की ओर आप जाएंगे, जरूर परमेश्वर के वचन की ओर जाएंगे और परमेश्वर की प्रतिज्ञा को लेते हुए आप वहां पर जाएंगे। என் தேவன் அவனை காசா பட்டணத்துல வச்சு கூட மாத்தி இருக்கலாமே. இல்ல இல்ல இல்ல, இவன் காசா பட்டணத்துல அந்த பார்டர்ல போகும்போதே இவன் வித்தியாசமானவனாய் போக வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானம் பண்ணி இந்த வனாந்திரத்திலேயே அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்த பண்ணி செய்து வைக்க கிருபை செய்திருக்கிறார்கள். परमेश्वर गाजा की ओर ये जा रहे हैं तो वहां जाकर नहीं, वरन जाने से पहले ही उनके लिए जो भी तैयारियां होना चाहिए वनांतर के मार्ग में, वो सारी तैयारियों को मेरा प्रभु बनाते हुए हम तैयार करते हुए देख सकते हैं। எந்த இடத்துல என் மகன் எல்லாவற்றையும் இழந்தானோ அதே ஊர்ல இன்னொரு மகனை கர்த்தர் எழுப்புகிறாரு, எல்லாவற்றையும் பெற்று கொண்டவனாய் அங்க போகிறதை நான் பார்க்க முடிகிறது. जिस स्थान पे मेरा बेटा खो गया था, लेकिन वही शहर में परमेश्वर और एक व्यक्ति को खड़ा कर देते हैं, अपनी सारी आशीषें भर के। हालेलुया, हालेलुया। வேதத்துல இருந்து இது போல பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். बाइबल में से ऐसे ही कई बातों को हम देख सकते हैं। நாசரேத்தை பார்த்தோம், नासरत को देखा, சமாரியாவை பார்த்தோம், सामरी को देखा, சவுலை பார்த்தோம், सबुल को देखा, மரத்தை பார்த்தோம், और एक लाठी को, पेड़ को देखा, காசா பார்த்தோம். और गाजा आमेन। शिखर को देखे। हालेलुया। हालेलुया। அடுத்தது நம்முடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். अब हम अपनी जीवन को प्रति देखें। இதே வார்த்தை, இதே அனுபவம் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறதை நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். यही वचन, यही परमेश्वर का प्रतिज्ञा हमारे जीवन में भी कार्य करते हुए हम देख सकते हैं। வசனத்தை விசுவாசி. वचन पर विश्वास करें। आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद करते हैं राजा। கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். अनुग्रह से भरा हुआ परमेश्वर धन्यवाद। தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर आप सब कुछ करने के लिए योग्य है, धन्यवाद करते हैं। நிலைமையை பார்க்கிறோம், பின் நிலைமை ஆசீர்வாதமாய் இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். बीते हुए स्थिति से हमारी अगला स्थिति अच्छा होती है, उसके लिए धन्यवाद करते हैं। வேதத்திலிருந்து எத்தனையோ காரியங்களை வசனத்தை இப்போ நாங்கள் தியானித்தோம் ராஜா. प्रभु बाइबल में से कई वचन को हमने अध्ययन किए, மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது ராஜா. बहुत ही आश्चर्य की உங்களுடைய है। திட்டங்கள்லாம் நாங்களால புரிந்து கொள்ள கூட முடியாது ராஜா. तेरी योजना के प्रति हम समझ भी नहीं पा सकते। அதே திட்டத்தை நீர் எனக்காக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. उसी योजनाओं को आप हमारे लिए रखे हैं, धन्यवाद करते हैं। என் பெயரில மாத்திரமல்ல, केवल मेरे नाम पे ही नहीं, இவன் எங்க ஊர்ல இருந்தும் எங்களுடைய இடத்துல இருந்தும் எங்க எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் தம்முடைய கிரியாய் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.